கதை வந்து முதல்ல வந்து ரஜினிக்கு சொன்னது தான் சார். இதனால தான் சிம்பு வந்து இந்த படத்தை விட்டுறக்கூடாது, நம்ம வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்போ முதல் படமே கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபா பட்ஜெட் அவருடைய சொந்த பேனர். ஒரு இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய படத்தை எப்படி சொந்த படமாக எடுக்க ஒரு இறங்கினாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க அவர் எப்படி துணிஞ்சார் அப்படிங்கிறது. சிம்பு வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, அதனால தான் அடுத்த படம் வந்து கமிட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நேற்று வந்து 3 படத்துக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இல்லை, இதில் ஒரு படம் சொந்த படமாகி போச்சு, சம்பளத்தை பற்றி பேச வேணாம். இப்போ இந்த டான் பிக்சர்ஸ் பண்ணுற படத்தில் அவர் வந்து ரெவென்யூ ஷேராக தான் வராரு. அந்த 3வது படம் அஸ்வத் மாரிமுத்து படம் இருக்கு, அது என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து சிம்பு சாருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. கமல் சார் சொன்னது மட்டும் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்காரு. அது வந்து மை டியர் தக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். கமல் வந்து அவரே ஒரு ஸ்வெட்டர் செஞ்சு சிம்பு கொடுக்குற அளவுக்கு அந்த நட்பு பலமாயிருக்கு. சிம்பு வந்து இவ்வளவு பக்குவமானதற்கு கமல் எல்லாம் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கு. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நிற்பவர் வலைபி சந்தன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். 2 வருஷமா சிம்பு படத்துக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, படம் வருமானு தெரியல. அப்போது நேற்று வந்து தொடர்ந்து ஒரு 3 படத்துக்கான அந்த அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இப்போ அந்த அப்டேட்லாம் விட்டீங்க, படம் வருமானு ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, 2 படத்தை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு படம் வந்து பார்க்கிங் டைரக்டர், அது வந்து டான் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிஜமாகவே இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நிறுவனமாக வந்திருக்காங்க அவங்க. ஸோ அதனால் அங்கே எந்த குழப்பமும் வரப்போகிறதில்ல. அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து அந்த படத்தை வந்து ஏஜிஎஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அங்கே எந்த குழப்பமும் வரப்போகிறதில்ல. பட் சிம்பு வந்து அவர் சொந்த படமாக இது எடுக்கிறாரு. இப்போ முதல் படமே கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபா பட்ஜெட் அவருடைய சொந்த பேனர். ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து பல படங்களை எடுத்திருக்காரு. பல படங்கள் சில்வர் ஜூப்ளி அடிச்சிருக்கு. அவங்க பார்க்காத பணம் கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணாத பணமும் கிடையாது. ஸோ அதனால் அவங்க குடும்பத்துக்கு வந்து இந்த தொகைங்கிறது ஒரு பெரும் தொகையெல்லாம் கிடையாது. உள்ளபடியே நீங்கள் அவங்களோட மொத்த மதிப்பீட்டையும் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஜஸ்ட்டு அவ்வளோதான். ஆனாலும் சிம்பு வந்து தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு படத்தை துவங்குறாரு. அந்த படம் வந்து ஒரு 50 கோடி பட்ஜெட்டு, ஒரு 30 கோடி பட்ஜெட்னா இப்போ அவர் சம்பளம் இல்லாமல் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு நியாயம் இருக்குது. இது நான் அநியாயம்னு சொல்லலை, ஒரு இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய படத்தை எப்படி சொந்த படமாக எடுக்க ஒரு இறங்கினாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஜெயிச்சிட்டாருன்னா நிஜமாகவே வந்து சிம்பு வந்து அவருடைய பயணம், திரைப்பயணங்கிறது அதாவது ஒரு தயாரிப்பாளராக ரொம்ப பிரமாதமாக போயிடும். ஏன்னா இது இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை வந்து அவர் எடுக்கிறாருங்கும் பொழுது அடுத்தடுத்து படம் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப சர்வ ஈஸியாக அது போயிடும். எனக்கு அதை நான் இன்னும் அதை பிரமிப்பாகவே பார்க்குறேன். இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க அவர் எப்படி துணிஞ்சார் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம விசாரிக்கும் பொழுது சில பெரிய பணக்காரர்கள் நான் பேக்கிங் பண்ணுறேன் டோன்ட் வரி அப்படின்னு சொன்னதெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஒருவேளை அவர் நினைத்த மாதிரி அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த படம் வந்து அவர் நினைத்த வேகத்தில் போயிருச்சுன்னா அது ஒரு பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த கதை வந்து முதல்ல வந்து ரஜினிக்கு சொன்னது தான் சார். இதனால தான் சிம்பு வந்து இந்த படத்தை விட்டுறக்கூடாது, நம்ம வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நிறைய ப்ரொடியூசர் வந்து தேடி பார்த்தாரு, கிடைக்கலன்றதுனால தானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. இப்போ டிஆர் நினச்சிட்டு தான் அந்த காசை கொடுத்துருக்கலாமே சார். அது எதனால்? இல்லை அப்படி நம்ம வந்து அவர் டிஆர் வந்து ரொம்ப பேஸ்லேருந்து வந்தவர். ஒரு ரூபாயுடைய வேல்யூ என்னங்கிறது அவருக்கு தெரியும். அவர் வந்து பல தோல்விகளையும் பார்த்தவர், பல வெற்றிகளையும் பார்த்தவர். இப்போ அந்த வாலு படமெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு சூழல்லாம் வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்துச்சு பிரதானமாக. ஸோ அந்த எட்ஜையும் பார்த்தவர் டப்புன்னு தூக்கி கொடுத்துட மாட்டார் பையன்ட்ட, இந்தா நீ எடுத்துக்கோ நீ பண்ணு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. மேக்சிமம் சினிமாவில் ரிஸ்க் இல்லாத ஒரு ஜாபை தான் பார்ப்பாங்க. அதுவும் ஹீரோக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வாங்கி பழகினவங்க தான், அவங்க உள்ளே போட்டு பழகினவங்க பெரும்பாலும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் முதல்ல கொடுப்பாராங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து சிம்புவே ஒரு அந்த கதையின் மீது இருக்கிற பெரிய நம்பிக்கை. இப்போ அந்த கதை வந்து இண்டஸ்ட்ரியில் பேசப்படுறது என்னென்னா அது நினச்ச மாதிரி வந்துருச்சுன்னா அது ஒரு பாகுபலின்னு சொல்கிறாங்க. அதாவது ரஜினி அந்த கதையை கேட்டு ரொம்ப வியந்தார், நம்ம பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் ஒரு படம் மட்டுமே ஹிட்டு கொடுத்த ஒரு இயக்குனரால் ஒரு 150 கோடி பட்ஜெட்டை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்
அப்படிங்கிற பயம்தான் அவருக்கு இருந்துச்சு. அப்போ அதுக்காக டைரக்டரை வெளியில் அனுப்பிச்சிட்டு கதையை மட்டும் கொடுங்கங்கிறது அநியாயம், அநாகரிகம். அதை வந்து ரஜினி செய்ய மாட்டார். திரும்ப ரஜினி ரசிகர் வேறு அந்த டைரக்டர். ஆமாம், நீங்கள் என்ன இருந்தாலும் இப்போ ரஜினி படத்தில் நடிக்கிறாரு, அவர் நினச்ச மாதிரி வராமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், அது அவருக்கும் இப்போ ஒரு பக்கம் நமக்கு சம்பளம் வந்துருச்சுன்னு போயிட முடியாது. வெற்றி தோல்விகள்ங்கிறது வந்து கொஞ்ச காலம் அது ஒரு பெரிய முத்திரையாகவே அதை ஹேண்டில் பண்ணுறதே பெரிய கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுன்னு அவர் நினச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கதை வந்து இண்டஸ்ட்ரியில் உழவ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப முக்கியமான கதை, ரொம்ப சூப்பரான கதை, இது யார் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சிம்பு வந்து கரெக்டாக அதை கேபிட்டலைஸ் பண்ணார். இல்லை இல்லை, நம்ம வந்து இதை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவர் இந்த கதையை எடுத்துக்கிட்டு பல கம்பெனிகளுக்கு ட்ராவல் பண்ணார். ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கிட்டே அவர் ரெஃபர் பண்ணியிருக்கார், சார் இந்த படம் பண்ணலாமே நம்ம அப்படின்ட்டு. இப்போ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எப்படி சிம்பு வச்சு ஒரு படம் பண்ண முடியும்? சிம்பு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய இடத்துல இல்லைல்ல. ஒரு படங்கள் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். ஒரேடியாக வந்து ஒரு 400 கோடி 500 கோடி வசூல் பண்ணிடுங்கிற சூழல் இருந்ததுன்னா கவலையப்பட மாட்டாங்க. ரைட்டுங்க பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. அந்த சூழலுக்கும் இன்னும் அவர் வரல. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ராஜ்கமல் வந்து சரி ஓகே நம்ம பண்ணுவோம்னு வர சொல்லி அவங்க அந்த பட்ஜெட்டை எப்படி குறைக்க முடியும், முதல்ல அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு உட்காந்து அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போச்சு. அவங்க மினியேச்சர் போடுறது, சின்ன சிஜி ஒர்க் பண்ணுறது, இது மாதிரிலாம் பல பிளான்கள்லாம் பண்ணி எந்த அளவுக்கு இதோடைய பட்ஜெட்டை குறைக்க முடியும்லாம் அவங்க கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை இந்த படத்தை துவங்கிறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கும் பொழுதே ஓடிடி சேட்டலைட் மார்க்கெட்டு விழுந்துருச்சு. அது வந்து பெரிய பலவீனமாக மாறிடுச்சு. ஆமாம், இப்போ ஏற்கனவே வந்து ஒரு இவ்வளோ தொகை இந்த ஏரியாவிலேருந்து வரும்னு கணக்கு பண்ணி தான் அந்த பட்ஜெட்டே போட்டிருப்பாங்க. இப்போ அந்த ஏரியாவே கட் ஆகும்போது என்ன பண்ண முடியும்? அப்போ பட்ஜெட்டில் மேலும் வந்து சிக்கல் வரும். சிம்பு சார் படம்னா அது வாங்குறதுக்கு கொஞ்சம் ரெடியாக தானே சார் இருப்பாங்க. இல்லை வாங்குறது வேற, என்ன விலைக்கு வாங்குறாங்கன்னு இருக்குல்ல. ஓ புரியுது சார். ஒருத்தருக்கும் இங்கே ஒரு கேட்டகரி இருக்குல்ல. அந்த இடத்தை நோக்கி நீங்கள் போகணும். கண்டினியூஸாக ஒரு 4 ஹிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இப்போ மாநாடு மிகப்பெரிய ஹிட்டு, டக்குன்னு மாநாடு 2ன்னு ஒன்று ஆரம்பித்து அது ஒன்று வந்து அது ஒரு பெரிய ஹிட்டாக இருந்ததுன்னு வைங்களேன், மெல்ல மெல்ல ஒரு அந்த நம்பிக்கை வந்துடும். வந்துட்டு சரி இவரை நம்பி ஒரு 150 கோடி போடலாங்கிற எண்ணம் வந்து தயாரிப்பாளருக்கு வரும். பட் அது மாதிரி சூழல் அமையல. அது அடுத்து வந்த படம் வந்து பெருசாக போகலை. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் இப்போ சிம்புவே ப்ரூவ் பண்ணி சிம்புவே பண்ணால் தான் உண்டுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. ராஜ்கமலுக்கு கூட அவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணும்போது தான் இந்த சிக்கல் வந்துருச்சு. சரி ரைட்டுன்னு படத்தை அப்படியே தள்ளி வச்சுட்டாங்க. அப்புறம் சிம்புவே சரி சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கங்கே பேசும்பொழுது தான் துபாயிலேருந்து ஒரு தொழிலதிபர் வந்தார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் படத்தை எனக்கு எடுத்து காமிங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன தொகையை கொடுத்து ஒரு ப்ரோமோ மாதிரி நீங்கள் எடுத்து கொடுங்கன்னாரு. இப்போ அதை எடுத்துட்டாங்க. சிம்பு வந்து இந்த கிரீடம்லாம் வச்சு ஒரு ராஜா கெட்டப்பில் வந்து ஷூட்டிங்லாம் ஒரு 2-3 நாள் போய் எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ அதையும் வந்து அவர்கிட்ட காமிச்சாங்களா அல்லது வந்து அவர் கடனாக தரேன்னு சொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு ப்ரொடியூசராக உள்ளே வர்றதுக்கும் நான் உங்களுக்கு இவ்வளோ கோடி கடன் தரேன், நீங்களே இந்த ரிஸ்க் எடுத்துக்கங்க, எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருங்க வட்டியான்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், குறைந்த வட்டியோட. ஸோ அது வந்து அவருக்கு ரிஸ்க்கு கிடையாது, வாங்குறவருக்கு தான் ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை உள்ளே நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் சிம்பு வந்து ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்காரு. அதில் ஜெயிச்சிட்டாருன்னா நல்லது. சிம்பு வந்து அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, அதனால தான் அடுத்த படம் வந்து கமிட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ நேற்று வந்து 3 படத்துக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ சம்பளம் எப்படி சார், அதிகமாக தான் கேட்டிருக்காரு இல்லை கம்மியாக கேட்டிருக்காரு? அது இல்லை, இதில் ஒரு படம் சொந்த படம் ஆகி போச்சு, சம்பளத்தை பற்றி பேச வேணாம். இப்போ இந்த டான் பிக்சர்ஸ் பண்ணுற படத்தில் அவர் வந்து ரெவென்யூ ஷேராக தான் வராரு. ஆக்சுவலாக அந்த ஷேரிங் தான் சம்பளம். முதல்ல ஒரு சின்ன அட்வான்ஸை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் படம் பிஸ்னஸ் ஆன பிறகு லாபத்தில் பங்குங்கிற மாதிரி தான் ஒரு உள்ளே சேர்த்துருக்காங்க. அப்போ அந்த படம் வந்து பெரிய லாபம்னா பெரிய சம்பளம் வரப்போகுது, பெரிய லாபம் இல்லை குறைந்த லாபத்துக்கு விற்றோம்னா குறைஞ்ச சம்பளத்தை கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் அது எவ்வளோங்கிறத தீர்மானிக்க முடியாது. அந்த 3வது படம் அஸ்வத் மாரிமுத்து படம் இருக்கேன், அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த படமெல்லாம் வந்த பிறகு அன்னைக்கு உங்கள் சூழல் எப்படி இருக்குது, இப்போ தக்லைஃப் படம் வரட்டும், வந்த பிறகு நாங்கள் ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போட்டிருக்கு. ஸோ அதனால் அங்கேயும் இன்னும் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணல அவர். ஒரே நேரத்தில் இந்த 3 படம் வந்து நடிக்க முடியுமா சார்? ஒரே நேரத்தில் எங்கே நடிக்கிறாரு அவர்? முதல்ல பார்க்கிங் படம் பண்ணுறாரு, அது வந்து ரொம்ப ஷார்ட் டைம் படம், ஒரு 2 மாதத்தில் அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தேசிங் பெரியசாமி படத்தை கையில் எடுக்கிறாரு. அப்படியே பேரலாக ஒரு 10 நாள் இதுக்கு டேட்டு 10 நாள் அதுக்கு டேட்டுங்கிற மாதிரி
மாறி மாறி கொடுக்குறாரு. அந்த அஸ்வத் மாரிமுத்து படம். அப்போ அது ரெண்டும் தான் பேரலாக போகுது. இப்போ என்னென்னா இப்போ ஒரு கெட்டப்பில் இருக்கார். இந்த கெட்டப் வந்து அதே கெட்டப்பில் இருக்குமா முன்ன மாறுமான்னு தெரியல. ஏன்னா இப்போ நீல முடி வச்சுட்டு இருக்காரு. பார்க்கிங் படத்தில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக வராரு. ஓ ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம நினச்சோம். இப்போ இன்னைய தகவல் வந்து அவர் ப்ரொஃபஸராக வராரு அப்படின்னு மாஸ்டரில் விஜய் வந்த மாதிரி வராரு போல இருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக முடியை நீங்கள் கட் பண்ணால் தான் முடியும். ஸோ அப்போ அந்த படத்தை முடிச்சுட்டு மீண்டும் ஒரு முடியை வளர்த்து தான் இந்த படத்துக்கு வரணும். அல்லது இந்த ஹிஸ்டாரிக்கல் படத்தில் ஒரு போர்ஷன் தான் ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், இன்னொரு போர்ஷன் வந்து நான் கரண்ட்டில் நடக்கிற மாதிரி கதை. அப்போ இதே ஹேர் ஸ்டைலோட நடிச்சுட்டு அப்புறம் வேணால் முடியை வளர்த்து மிச்சத்தை முடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது, இவ்வளோ பெரிய முடிக்கு விக்கு வச்சுட்டு கூட பண்ணலாமே, என்ன தெரியும். இப்போ நிறைய பேர் வந்து சிம்பு சாருக்கு இந்த வாழ்த்து சொல்லியிருப்பாரு. கமல் சார் சொன்னது மட்டும் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதில் வந்து மை டியர் தக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ தக்கு வந்து இந்த தக்லை படத்தில் முக்கியமான தக்கை வந்து சிம்பு தான் இருக்காரா? 2 பேர் தானே இருக்காங்க படத்துலேயே. அதுதான் சார். இப்போ தக்குன்னு இவரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ இவர் தான் முக்கியமான அந்த ரோல் அப்படி நாம புரிஞ்சுக்க முடியும். படத்தில் வந்து சிம்புவுக்கு மிக முக்கியமான ரோல் தான். ஏதோ கமல் தான் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாரு, இவர் கொஞ்சம் தான் வராருன்னு கிடையாது. கமலுக்கு ஈக்குவலாக வந்து அவருக்கு போர்ஷன் இருக்குது படத்தில். ஸோ அதனால் இது ஒரு பக்கம் கமல் படம் மணிரத்னம் படம்னு சொல்லும் பொழுது இது சிம்பு படம்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அந்த படத்தை. ஸோ அந்தளவுக்கு அவருக்கான போர்ஷன் இருக்குது. இன்னொன்று வந்து கமலுக்கும் சிம்புவுக்குமான அந்த தனிப்பட்ட நட்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப செல்லமான ஒரு நட்பாக மாறிடுச்சு. அவர் அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்த பிறகு கமலும் அவரும் தொடர்ந்து பேசுறது, அதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, இந்த பையன் வந்து இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டா அடடா இந்த பையனே நம்ம அப்படி நினச்சோங்கிற மாதிரி தோணும். ஸோ கமல் வந்து கிட்டத்தட்ட அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரான் சிம்புவை. ரொம்ப 2 பேரும் பேசுறது, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறது, டின்னர் போகிறது, ரொம்ப கலகலன்னு அந்த பல கதைகளை பேசுகிறது, இப்படி மாறியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் கமல் வந்து அவரே ஒரு ஸ்வெட்டர் செஞ்சு சிம்பு கொடுக்குற அளவுக்கு அந்த நட்பு பலமாயிருக்கு. நிறைய அட்வைஸ் அப்போ பண்ணியிருப்பாரு. ஆமாம், அட்வைஸ் இல்லாமல் இப்போ கமல் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டார். அவர் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை சொன்னாலே அதுவே உங்களுக்கு பெரிய பாடம். அட்வைஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று வந்து சிம்பு வந்து இவ்வளவு பக்குவமானதற்கு கமலெல்லாம் கூட ஒரு காரணமாக இருந்திருப்பார். ஏன்னா இப்போ அவர் வாழ்க்கையில் அவர் பட்ட பல அடிகளை அவர் சொல்லியிருப்பார்ல. இப்போ உங்கள் கையில் கிடச்சிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இவ்வளோ இன்றைக்கி மக்கள் வந்து ரசிகர்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் பின்னாடி நிற்கிது, நீ ஏன் லேசியாக இருக்கெல்லாம் அவர் கேட்டிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வேகமான ஒரு ஓட்டத்துக்கு சிம்பு வந்திருக்காரு. அதை தாண்டி இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையே முதல்ல கமல் மாதிரி யாராவது கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா சும்மா வராது இல்லை. இப்போ நேற்று என்ன தான் சிம்புவோட பிறந்தநாள் சொல்லியிருந்தாலுமே சிவகார்த்திகேயன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 13 வருஷம் ஆகுது சார். இப்போ சிம்புவோட பிறந்தநாள் தான் இந்த விஷயம் மடியை மறைஞ்சே போயிடுச்சு சார். இப்போ என்ன தான் சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த தமிழ் சினிமான்னு சொன்னாலுமே சிம்பு ஒரு பிறந்தநாள் வரும்போது அப்படியே சிவகார்த்திகேயன் அந்த ஃபேட் அவுட் ஆகுறாரு சார். இல்லை, அது அப்படி இயல்பாக நடந்திருக்கலாம். பட் சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் அவரை கொண்டாடி தானே இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு வேணால் அது படாமல் இருந்திருக்கலாமே தவிர சிம்புவுக்கான ரசிகர் கூட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்னவோ தெரியல, அவங்கள்ட்ட அவர் வந்து நடந்துகிற விதம், அவர் பேசுறது, அவர் ஏதோ வெளிப்படையாக பேசுகிறத அவரை வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய வெளிப்படையான பேச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு சாங்குக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பாட்டை பாடணும் சார்னு சொல்லும் பொழுது கரெக்டாக எங்கே கொக்கி போட்டால் அவர் பாடுவாருங்கிறது உங்கள் ரசிகர்களுக்காகன்னு ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவர் திரும்பி நின்று அப்படியாங்கிறாரு இல்லையா. அப்போ ரசிகர்களுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேங்கிறத அவர் ஒவ்வொரு நேரத்திலும் நிரூபிச்சுட்டே இருக்கார். அதனால தான் இந்த கூட்டம் அவரை விட்டு ஓட மாட்டேங்குது. அவர் மேலே இவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்குது, இவ்வளவு அவரை பற்றி நிறைய பேசுகிறாங்க, அவரால் மற்றவர்களுக்கு இவ்வளோ சிரமம் இருக்குங்கிறதெல்லாம் வெளியில் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அந்த கூட்டம் அவரை விட்டு கலையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த பாண்டிங் தான். அவர் அவங்கள எப்போவுமே கைவிடாமல் தொடர்ந்து அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன்லேயே இருக்கார். அதுதான். அதனால தான் அவர் நிறைய இடத்துல சொல்லுவார் சார், இப்போ நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு. ஆமாம், இந்த விட இல்லை சில பேர் அதை வந்து ரொம்ப ஒரு ஒப்புகைக்கு சொல்லுவாங்க. இதை சொல்லி ஆகணுமே, அவங்க வேற கூட்டமாக வந்து நிற்கிறாங்களேங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறது ஒன்று இருக்குல்ல, அது சிம்பிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் பகிர்ந்து. நன்றி.